கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சுத்திகரிப்புக்கு முன்பாய் உங்களை அழைக்கிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நாம் யாவரும் கொஞ்ச நேரம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு, நாம் தூரமாக இருந்தாலும் சரி சமீபமாக இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது தூரத்துக்கும் சமீபத்துக்கும் அவர் ஆண்டவர். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் பயபக்தியோடு கொஞ்ச நேரம் தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை படைத்த தெய்வமே, எங்களை உண்டாக்கினவரே, இது இந்த மாலை வேளையில உம்மையே துதிக்கிறோம் ராஜா. எங்கள் மத்தியில் ஒரு விசை பிரசன்னமாகும்படியாக, எங்கள் மத்தியில் ஒரு விசை உலாவி வரும்படியாக, வல்லமை உள்ள கரம் எங்களை கர்த்தாவே தொடும்படியாக. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமை உடைய தெய்வமே, எல்லா மகிமைக்கும் மேலான மகிமை உடையவரே, இதோ இந்த மாலை வேளையில உண்மையே நாங்கள் தொழுது கொள்கிறோம். உடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியில கடந்து வரட்டும். தெய்வீக மகிமை எங்கள் மத்தியில கடந்து வரட்டும். என் நல்லவர் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவையானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். துதிகளின் மதிலே வாசம் செய்கிற எங்கள் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருபோதும் எங்களை மறவாதவரே, ஒருபோதும் எங்களை கைவிடாத தெய்வமே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசு மகாராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மை துதிக்கிறோம் ஐயா, மை துதிக்கிறோம் ஐயா, மை துதிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உன்னத தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகா உயர்ந்த தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த மாலை பொழுதுல அப்பா, உம்முடைய வல்லமை உள்ள கரம் கர்த்தாவே எங்களை நடத்தட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி உள்ள உள்ளத்தோடு துதிக்கிறோம் அப்பா. எங்களை சுத்திகரிக்கும்படியாக, எங்களை சரிப்படுத்தும்படியாக, உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கே நன்றி, உமக்கே நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு மகாராஜாவே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எங்களை நடத்துகிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ரபதரலா ஷிகரதரவுதுரான. உடைய பிரசன்னம் கடந்து வரட்டும் அப்பா. உடைய மகிமை கடந்து வரட்டும் அப்பா. உடைய வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாடி நாமத்தை நாம் தொழுது கொள்ள போகிறோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உன் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உன் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன்,
நம்பும் நான் பாக்கியவான், நம்பையே நம்பியிருப்பேன். சந்தோஷமாய் கரங்கள் தட்டி தேவநாம மகிமைக்கு அவரே நமக்கு எல்லாமானவர். சகலத்தையும் அதிகாலங்களில சரியாய் செய்து முடிக்கிற தேவன். அவர் நம்மளுக்கு ஒரு குறையும் வராது. வருவதும் இருப்பதை போல் அசையாமல் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை நிலைநிறுத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் நம்மை தொடுவதில்லை. சந்தோஷமாய் தேவனை உள்ளத்தில் ஆனந்திலிருந்து அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுக்கோ என்னை நினைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுக்கோ என்னை நினைப்பதில்லை. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன்.
உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே சொல்லுவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். 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 உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். இந்த மாலை வேளையில் எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து சொல்ல முடியும்? உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உன் அன்பையே நம்பியிருப்பேன். ஓரமதரல சிக்கரதரவு உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். இந்த மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உலகத்துல நம்பிக்கைக்குரியவர் நீர் மாத்திரம். 20 வருஷமா ஏசப்பாவை நம்புறேன், அவர் என்னை கைவிடவே இல்லை. புரிகிற காலங்களில அவர் என்னை விட்டு விலகவே இல்லை. ஆகியதான் யோசுவா ஆண்டவர் சொல்லும் சொன்னார், பலன் கொண்டு திடமானதா இது. யோசுவா, மனுஷன் வேணா கைவிடலாம், நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், அவனை கைவிடவே மாட்டேன். இந்த ஊழிய பாதையில நான் எத்தனையோ அனுபவத்தை சொல்ல முடியும். மனுஷன்லாம் ஒதுங்கிடுவான் சில நேரங்கள, காலகட்டங்களில், அவன் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில. கடவுள் என்னை விட்டு விளங்கவே இல்லை. ஒரு நாளும் எனக்கு குறை சொல்லவும் இல்லை. அவர் ஒரு நாளும் என்னை விட்டு விலகவும் இல்லை. சொன்ன, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கை விடுவதும் இல்லை, உன்னை நான் கை விடுவதும் இல்லை. நம்மால வெளியில எல்லாம் அவரை கொஞ்ச நேரம் நம்பி, யோபு சொல்லும் போது, கொன்று போட்டாலும் நான் அவன் மேல நம்பிக்கையா இருப்பேன், ஏன்னா அவர் தான் நம்பிக்கைக்குரியவர். அவரை நம்பி அவரை விசுவாசித்து, ஆகையால் தான் அவர் சொன்னார் யோவான்ல, என் மேல விசுவாசமா இருங்க, என்னை நம்புங்க. நம்மால வெளியில எல்லாரும் கொச்சினேரும் ஓரபதரல சிக்கரது. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். இப்படி சொல்லமா? உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உன் அன்பையே நம்பியிருப்பேன். ஒரபதரல சிக்கரதரவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஒரு செயல கேட்கலாம், வாய்களை திறந்து உம்முடைய பிரசன்னத்துக்காய் இயங்குகிறோம், உடைய வல்லமைக்காய் இயங்குகிறோம். உடைய தெய்வீக கரத்தை எங்க மேல வைங்கப்பா. என்ன ஒரு விஷயம் சுத்திகரிங்கப்பா, என்ன ஒரு விஷயம் சரிப்படுத்துங்கப்பா.
உமக்கேற்ற பாத்திரமாய் மாற்றுங்கப்பா. விலையேற பாத்திரமாய் எனக்கு தாவே நாங்க மாறணும். கர்த்தருக்கு பிரியமாய் நாங்க மாறணும். கர்த்தருடைய பிள்ளையா நாங்க மாறணும். ஒரு விசை எஜமான் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் நாங்க மாறணும். என்ன புடமிடுங்க, என் மேல ஒரு சொட்டு ரத்தத்தை ஊற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்குமே. இந்த மாலை வேளையில என்னை சுத்திகரிக்கும்படியாய் நாங்கள் ஆராதிக்கிற தேவனைகளை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீரே. ஓ எரிகிற கர்த்தாவே, அந்த நரகத்துக்கு எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீங்க. எரிகிற கர்த்தாவே, அந்த பாதாளத்துக்கு எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீர்கள். ஒரு விசையுடைய ரத்தத்தை எங்க மேல ஊற்றி எங்களை கழுவுங்க, சுத்திகரிங்க, சரிப்படுத்துங்க. ஓ ரபதரலா சிகரதரவு. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மை நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உன் அன்பை நம்பியிருப்பேன். ஓ அல்லேலூயா, 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 ஆமென். நன்றி நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்பள்ள செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லமை உள்ள கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மாலை வேளையில எங்களை புதுப்பித்து உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. உமக்காக ஜீவிக்கும்படியாக, உமக்காக நாங்கள் கர்த்தாவே வாழும்படியாக ஒரு புது பிரசன்னத்தினால எங்களை நிரப்பி எங்களை நடத்தும். கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆளுக செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல மாலை வேளையில உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடு, எல்லா விதமான நன்மைகளோடு நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, ஆமென். நான் சொன்னது போல சுத்திகரிப்புல கொஞ்சம் பயபக்தியோடு நாம இந்த சுத்திகரிப்பு ஆராதனையை நம்ம அனுசரிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை செய்ய வல்லவனா இருக்கிறார். நீங்க நேரங்களில நம்மளுக்கு நான்
நான் என் மனைவி 2 பேரும் பேசின்னு சர்ச்சுக்கு வரும்போது சொன்னேன், எங்களுக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்கும். எப்படி சர்ச்சுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது, திட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது, வசனத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஒரு பயமும் இருக்காது. நினைச்சு பாருங்களேன், சர்ச்சுக்கு போகாத சுகமா சந்தோஷமா வாழ்ற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எதை குறிச்சும் கவலை இல்லை, சோறு இருந்தா போதும், தங்குற வீடு இருந்தா போதும். இது கேட்டா என்ன கேட்டா இது வாழ்க்கை இல்லை. அவங்க ரட்சிக்கப்படாது இருக்குது நல்லது. அன்னைக்கு சொன்னாங்க பத்தியா, இந்த யூதாஸ் காரியத்துக்கு பிறவாமல் இருப்பதே நல்லது. அந்த மாதிரி அவங்க ரட்சிக்கப்படாததே நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா இந்த முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அவங்களுக்கு மிகவும் வேதனை உள்ளதா இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா, அவங்க தான் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. கிறிஸ்துவ வேண்டாம், இயேசு வேண்டாம், நமக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுங்கிட்டாங்க. உடைய வாழ்க்கையில பிசாசு அழகா சூப்பரா கேம் ஆடுவோம், அழகான கேம் ஆடுவோம். அது போக போக தெரியும், இப்ப தெரியாது. அவங்க கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை, ஒருவேளை ரட்சிக்கப்படாத இருந்தா பிரச்சனை இல்லை, ரட்சிக்கப்பட்டு இயேசு இல்லைன்ற ஒரு வாழ்க்கையில அவங்க போகும்போது, ஆமா, ஒரு அப்படியே இறகுகளை பிச்சு பிச்சு எடுக்கிறது போல நரக வேதனையா சில காரியங்கள் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். தீர்க்க தரிசனமா உரைக்கிறேன், இன்றைக்கே ஓடன எல்லாம், பின்மாற்றமா ஓடன எல்லாம் திரும்பி வந்துருங்க. இது உங்களுக்கு நலமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு ஆராதனை இருக்குது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் சொல்றேன், அதாவது இங்கே ஆராதனை அட்டன் பண்றவங்களுக்கு சொல்றேன், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தாதான் கதவு திறக்கப்படும். தெய்வ தூதரா இருந்தாலும் தெய்வ தூதரா இருந்தாலும் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தா கதவு திறக்கப்படும். இல்லாட்டி உங்க கையில ஆண்ட்ராய்டு மொபைல் நல்லா இருக்குது, சார்ஜ் போடாம காலையிலே நைட்டை ஃபுல்லா போட்டு வச்சுக்கோங்க, நெட்டு காலி பண்ணாம வச்சுக்கோங்க, வெளியே உட்காந்து ஈஸியா பாருங்க. பிடிச்சிட்டு பிறகு உங்களுக்கு பிரைஸ் எல்லாம் கை கொடுக்குறேன். அதனால இது லாக்டவுன் இப்போ இல்லை, இந்த மாசம் இல்லை, அடுத்தது போடும் போது அதெல்லாம் நடக்கும். ஸோ நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னு கேட்டா எல்லா வேலையும் நான் தான் இங்க செய்யறேன், உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. நீங்க கரெக்டா வந்து நீங்க உட்காந்துடலாம். ஏன்னா நீங்க செய்யணும்னு நினைச்சா வந்து செய்யலாம். ஏன்னா அதுதான் ஒர்க்கர். ஏன்னா காலையில மெசேஜ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தண்ணி தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு மறுபடியும் வந்து ஃபுல் டைம் மினிஸ்ட் தான் எனக்கு இல்லைன்னு. ஆனாலும் நான் கிழ பையன். நான் யாரு? கிழ பையன். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வீட்டுல எல்லாம் பாருங்க, நாளைக்கு 8 மணிக்கு ஆராதனை இருக்கும். செவ்வாய்க்கிழமை ஆராதனை இருக்கு, பரிசுத்த ஆராதனை புது சபையில நடக்கும், 6:30 மணிக்கு நடக்கும். கலந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வியாழக்கிழமை இங்க கூட்டம் நடக்கும், இங்க அங்க இல்ல, இங்க கூட்டம் நடக்கும். கலந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீதம் இருக்கக்கூடிய காரியங்களை போன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு காரியத்தை உங்களிடத்துல சுத்திகரிப்பதற்காக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. யோனா புஸ்தகம், அதில் இருக்கிற 1வது அதிகாரம், அதுல இருக்க 8வது வசனத்துல இப்படியாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யோனா 1:8. அப்பொழுது அவர்கள் யார் நிமித்தம், இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று சொல்ல வேண்டும். இங்கே ஒரு காரியத்தை யோனாவிடத்துல கேட்கிறார்கள். நமக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் இப்போ யோனா கிட்ட அழகா பார்த்து கேட்கிறாங்க. யோனாவுடைய சரித்திரம் நமக்கு நல்லா தெரியும். ரொம்ப அதிகாரம்லாம் இல்லாத 4 அதிகாரம் தான் இருக்குது. முடிச்சா இன்னைக்கு நைட்டே முடிச்சிடலாம். நான் நினைச்சேன்னா இதை 1 மணி நேரத்துல முடிச்சிடுவேன். படிப்பறிவு இல்லாதவன் 1 மணி நேரத்துல இதை நான் தெளிவா முடிச்சுட்டு கதையாவே உங்களுக்கு சொல்லிடுவேன். நீங்க முடிச்ச இன்னைக்கு இந்த யோனா அதிகாரத்தை படிச்சு முடிச்சிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போக சொல்லுகிறார், இவன் வேறு இடத்துக்கு போகிறான். ஒரு கீழ்ப்படியாமை, அவர்தான் அவனுடைய வாழ்க்கையில நடந்த காரியம். அப்போ இது நிமித்தமாக கடல் கொந்தளிப்பு, ஆபத்து, பெரிய வேதனைகள், பல காரியங்கள் இவனை சூழ்ந்து கொண்டது. இப்போ கடல் கொந்தளிக்கும் போது
இங்கே அவனை பார்த்து கேட்கும் போது இப்படியா கேட்கிறாங்க, யார் நிமித்தும் இந்த ஆபத்து? இப்ப நம்ம அண்டர்லைன் போட வேண்டிய விஷயங்கள் கிட்ட, யார் நிமித்தும் இந்த பிரச்சனை? பல நேரங்களில பாத்தீங்கன்னா நம்ம குடும்பங்களில பல பிரச்சனைகள் வருகிறது. பல பிரச்சனைகள், ஓயாத பிரச்சனை. போன வாரத்தில் கூட மெசேஜ் எடுத்தேன், ஓயாத பிரச்சனை, ஓயாத வியாதி, ஓயாத நம்ம விருத்தியாக முடியாத சூழ்நிலை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்க முடியல. நஷ்டங்கள், கடன்கள், குறைவுகள், விருத்தியாக முடியாத சூழ்நிலை, அவமானம், இப்படிப்பட்டதான சாபம், இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள். நம்ம பல நேரங்களில இதை குறிச்சு யார் மேலேயாவது பழிய போட்டுருவோம். ஆனா யார் நிமித்தம் என்று சொல்லி இதை யோசிக்க மாட்டோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்குறேன். இது யார் நிமித்தம்? கடனா இருக்கலாம், ஒருவேளை விருத்தி ஆக முடியாத சூழ்நிலையா இருக்கலாம், ஒருவேளை பிரச்சனையா இருக்கலாம், ஒருவேளை நம்மளால இது கிடைக்காத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், ஒருவேளை தடையா இருக்கலாம், ஒருவேளை குழப்பமா இருக்கலாம், ஒருவேளை சாபக்கட்டா இருக்கலாம், ஒருவேளை இல்லாமையா இருக்கலாம். என்றைக்காவது யோசித்து பாத்தீங்களா? நம்ம கணவன் மேல நம்ம பழிய சொல்லுவோம், மனைவி மேல பழிய சொல்லுவோம், பிள்ளைங்க மேல சொல்லுவோம், சொந்தக்காரன் மேல சொல்லுவோம், அம்மா அப்பா மேல சொல்லுவோம். இவங்க தான் முட்டுக்கட்டையா இருந்தாங்க, இவங்க தான் இதை செஞ்சாங்க, இவங்க தான் அது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்க மேல பழிய போடுவோம். யார் நிமித்தம் இந்த பிரச்சனை? யார் நிமித்தம் இந்த ஆபத்து? யார் நிமித்தம் இந்த காரியம் என்று சொல்லி நம்ம யோசிக்கிறதே இல்லை. நான் எங்களை யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்க போறேன். யார் நிமித்தம்? இது யார் நிமித்தம்? இவ்வளவு கடன் ஆயிடுச்சு, யார் மேல? கேட்ட பொண்ணு மேல சொல்லுவோம், அவதான் செலவு பண்ண, அவதான் இது பண்ண. இல்ல இல்ல இல்ல, நீ மத்தவங்க மேல பழி போறதுக்கெல்லாம் இங்க இல்ல. மத்தவங்க மேல பழி போட்ட ஆண்டவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. உனக்கு எங்க போச்சு அறிவுன்னு கேட்பார். ஃபர்ஸ்ட் கேட்பார், உனக்கு அறிவை கொடுத்தல, உன்ன புத்தி சுவாதீனம் இல்லாத படிச்ச உடனே, உன்னை அறிவு இல்லாதவனா படிச்சனானு, உன்னை முட்டாளாவ வச்சனானு, உனக்கு எங்க போச்சு அறிவுன்னு கேட்பாரு. அப்ப முதல்ல நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம், யார் நிமித்தம்? உட்கார்ந்து யோசித்தோம்னா தெரிஞ்சிடும் யார் நிமித்தம் அப்படின்னு சொல்லி. யோனா அங்க பாத்தீங்கன்னா, யோனாவுடைய வாழ்க்கையில யோனா ஒரு தேவனுடைய மனுஷன். பாருங்க, நம்மளாம் ஆராதனை அட்டன் பண்றோம், லாக்டவுன்ல கூட ஆராதனை அட்டன் பண்றோம். நம்மளாம் தேவனுடைய மனுஷன். நம்மளாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால தான் ஆராதனை கூட அட்டன் பண்றோம். லாக்டவுன்ல உலகமே மூடி கிடக்குது, நம்ம திறந்து கிடக்குறோம். இங்க உலகமே ஆஃப் ஆகி கிடக்குது, நம்ம ஆன்ல கிடக்குறோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அதே நேரத்துல நம்ம ஊழியக்காரர்கள் என்று சொல்றோம். ஏன்னு கேட்டா, இஸ்ரவேல் புத்திரர்கள் யாரு? இஸ்ரவேல் புத்திரர்கள் ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். நம்ம சின்ன ஊழியத்தை கூட நம்ம ஊழியம் சொல்லிடுறோம். நாலுல இருந்து நீ பெருக்காத அப்படின்னு சொன்னா, இது ஊழியம், நான் செய்யறேன் அப்படின்றாங்க. நாலுல நீ தண்ணி வைக்காத, இது ஊழியம், தண்ணி வைக்கிறது பெருக்கிறது ஊழியம், பாய போறது ஊழியம், பாஸ்டுக்கு தண்ணி கொடுக்கிறது ஊழியம். அப்போ இங்க சொல்லுது, ஒன்று அவன் தேவனுடைய மனுஷன், இரண்டாவது அவன் ஊழியக்காரன், தேவனுடைய வாய், மூன்றாவது அவன் தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொல்றாரு, இங்க இருக்கிற மெசேஜை கொண்டு போய் அங்க சேரு அப்படின்றாரு. அவன் தீர்க்கதரிசி. நம்ம கூட சில நேரங்களில் பார்க்கும்போது சொப்பனம் பார்த்தேன் பாஸ்டர், இந்த சொப்பனை பார்த்தேன், இந்த காலத்தை பார்த்தேன், இந்த வெளிப்பாடை பார்த்தேன், இவ இப்படி தெரிஞ்சிச்சு, அப்படி தெரிஞ்சு, கனவு வந்துச்சு, இந்த கனவுல இப்படியா தெரிஞ்சிச்சு. தேவ பக்தி உடையவன். அவனை பத்தி கேட்கும் போது, நீ யார் என்று சொல்லி கேட்கும் போது, அவன் சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டா, 9வது வசனத்துல என்னென்னவோ கேள்வி கேட்கிறாங்க. அவன் சொல்ற பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க. கர்த்தரிடத்தில் பய பக்தி உள்ளவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆமா தேவனுடைய மனுஷன், கர்த்தருடைய ஊழியக்காரன், தீர்க்கதரிசி, தேவனிடத்தில் பயம் உள்ளவன். ஆனால் கடல் கொந்தளிக்கிறது. இப்ப பார்த்து கேட்கிறாங்க, யார் நிமித்தம்? யார் நிமித்தம் இந்த கடன்? யார் நிமித்தம் இந்த சாபம்? யார் நிமித்தம் இந்த குறைவு? யார் நிமித்தம் இந்த இல்லாமை? யார் நிமித்தம் இந்த அவமானம்? யார் நிமித்தம் இந்த பிரச்சனை? யார் நிமித்தம் இந்த குழப்பம்? யார் நிமித்தம் இந்த காரியம் நடந்தது குடும்பத்துல? நான் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரன், தீர்க்கதரிசி, தேவனிடத்துல பயம் உள்ளவன், காலையில இருந்து ஜெபம் பண்றேன், ஆனா பிரச்சனை ஓயவில்லை.
கடல் நிக்கல, கொந்தளித்து கொண்டே இருக்குது. பிரச்சனை பாஸ்டர், ஓயாத பிரச்சனை பாஸ்டர், ஓயாத வியாதி பாஸ்டர். வியாதிக்காக செலவு பண்ணி போதும் ஆயிடுச்சு. பயங்கர வியாதிக்காக மாசம் கொண்டு போய் ஒரு அமௌண்ட்டை வைக்கிறேன் பாஸ்டர். யார் நிமித்தம்? நான் இப்ப சொல்ல போறேன் யார் நிமித்தம் என்று சொல்லி. அது அவன் சொல்லுகிறான், ஏன்னா என்னாலதான் இந்த காரியம் நடந்துச்சு, என்னை தூக்கி நீங்க என்ன பண்ணிட்டா என்ன கரெக்ட் ஆயிடாது. வாசிங்க, அந்த வசனம் இருக்குதா? வாசிங்க 12வது வசனம், 1:12. என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டீர்களானால் அமர்ந்திருக்கும், கொந்தளிப்பு அடங்கும். என்ன செய்ய? நான் தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை என்கிட்ட என்ன பிரச்சனை? அந்த ஒருவேளை யோனா கிட்ட இருந்த பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கான்னு சொல்லி பார்த்துருவோம். அந்த யோனா கிட்ட இருக்கிற பிரச்சனையில நம்ம கிட்ட அந்த பிரச்சனை ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு பார்ப்போம். இருந்தா சரிப்படுத்திக்கலாம். இந்த யோனாவை குறித்து சொல்லும் போது இப்படியாய் சொல்கிறது. 1-3 வரைக்கும் அந்த வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் அவங்ககிட்ட இருந்த பெரிய ஃபால்ட் என்ன, அதனால வந்த விளைவுகள் என்ன? அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்தை நின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். ஒண்ணுதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேலையை செய்வா, இதற்காக தான் உன்னை அழைக்கப்பட்ட, இந்த காரியத்துக்காக தான் உன்னை நான் இன்னும் உயிரோட வச்சுக்கிறது இந்த காலத்துக்காக தான். நீ இந்த காரியத்தை செய். இவன் செய்த ஒரு பெரிய விஷயம் கேட்டா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. நாம கூட வீட்டுல பைபிள் தான் படிக்கிறோம். பைபிள்ல நமக்கு எச்சரிப்பு கொடுக்கறதுக்காக தான் தினந்தோறும் படிங்கன்னு சொல்றதுன்னா, நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுறதுக்கு தான். நீ எங்கேயும் போவாத நில்லுன்னு சொல்றதுக்காக தான் பைபிள். அல்லது நிப்ப போன்னு சொல்றதுக்கு தான் பைபிள். செய்யாதன்னு சொல்றதுக்காக தான், செய்யாம செய்யின்னு சொல்றதுக்காக தான். இப்ப ஆண்டவர் சொல்லும் போது, ஆண்டவர் தினந்தோறும் வசனத்தை கொடுக்கிறார், வார்த்தையை கொடுக்கிறார், எல்லாத்தையும் கேட்கிறார். கீழ்ப்படிய மனம் இல்லை. தைரியமா சொல்ல முடியுமா? நான் இந்த வேத வசனத்துக்கு எல்லாம் கீழ்ப்படிஞ்சு அப்படியே நடக்கிறேன்னு சொல்லி சபைக்கு கொடுக்க வேண்டிய கனம் மரியாதை, ஆமா நான் சொல்றேன், சபைக்கு கொடுக்க வேண்டிய கனம் மரியாதை, சபைக்கு கொடுக்க வேண்டிய ஆமா உன்னுடைய உழைப்பு, சபைக்கு கொடுக்க வேண்டியதானே உன்னுடைய ஆமா அன்பு இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை சபை தொடர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லி போயிடுறியா? குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கனம், உன் தொழிலுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கனம், உன் வேத வசனத்துக்கு, உன் வாழ்க்கைக்கு, வாலிப காலத்துக்கு தேவையான எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தை நிமித்தமாய் சொல்லுகிறாரே, இந்த வார்த்தைகளுக்கு என்ன கனம் உண்டு, மரியாதை உண்டு. இத வாங்கி இதுல விடுறோமா? இல்ல அத விரியன் பாம்பு குட்டிய போல, ஆமா செவிட்டு விரியனை போல போட்டு வால் எடுத்து காது உள்ள விட்டுக்கிறோமா? செவிட்டு விரியன் அப்படித்தான் பண்ணுமா? காது என்ன அடிச்சாலும் அது காது கேட்காது. என்ன குறை பாருங்க, எங்க குறை பாருங்க. ஓயாத பிரச்சனை, ஓயாத சண்டை, ஓயாத பிரிவு, ஓயாத கண்ணீர், ஓயாத வியாதி, ஓயாத கடன், ஓயாத சாபக்கட்டு. என்ன பாருங்க, யார் நிமித்தம் இந்த கொந்தளிப்பு? யார் நிமித்தம்? வீடாவே இல்லையே, கொந்தளிக்குது, அடங்காம ஆடுத வீடு. அவன் ஒரு பக்கம் போறானே, ஏன் போக மாட்டான்? முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை இல்லை. ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்றோம் பாருங்க, தேவனுடைய வசனத்துக்கு, வார்த்தைக்கு, தேவனுடைய அந்த செய்திக்கு, தூதுக்கு ஒருவேளை உன்னுடைய செவியை அடைத்து கொண்டால் இந்த கொந்தளிப்பு மாறவே மாறாது. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யுங்க. அது சொல்ல, உன்னுடைய வார்த்தையின்படியே வாழ வீசுகிறேன்.
நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டதுதான் உண்மைதான், நைட்டெல்லாம் போய் கஷ்டப்பட்டது உண்மைதான், தூக்கம் இல்லாம உட்கார்ந்து இருக்கிற உண்மைதான். வந்து சொல்றீர், ரைட், ஓகே. உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதை, உங்களுடைய வார்த்தைக்கு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலை ஆக்க. அது வரைக்கும் விடுதலை உங்க வீட்டுக்கு வரவே வராது பிரதர் சிஸ்டர். நான் சொல்றேன், வரவே வராது. கொந்தளிப்பு அப்படியே தான் இருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு என்ன மரியாதை கொடுக்குறோன்றத பாருங்க. படிதல். இந்த கீழ்ப்படிதல் தான் தேவனுடைய பார்வையில பெரிய விலையேறப்பட்ட ஒரு பலி. இந்த கீழ்ப்படிதல் இல்லாம பலி எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாரு. கீழ்ப்படிதல் தான் முத. அப்போ இதெல்லாம் கூட வந்துடும். இந்த கீழ்ப்படியாமை ஒன்று நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சா பாருங்க, வந்துட்டா மற்ற எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில வந்துடும். அவன் வாழ்க்கையில அதுதான் வந்துச்சு. ஒண்ணு, ஆண்டவர் போன்னு சொன்னாரு, இவரு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி வேற இடத்துல பாஸ் கொடுத்து மேல ஏறினான், கப்பல்ல ஏறிட்டான். அவன் லைஃப் அப்பவே முடிஞ்சு போச்சு. மூன்றாவது வசனத்துல அவன் இடத்துல பின்னாடி வந்த அந்த கீழ்ப்படியாமையிலிருந்து வந்த குட்டி எல்லாம் பாருங்க, குட்டி போடுறது பாருங்க, என்னென்ன குட்டி போடுறது பாருங்க. அவன் வாழ்க்கையில ஒன்று கீழ்ப்படியாமை வந்தது. அடுத்தது இவனுடைய வாழ்க்கையில நடந்த அத்தனை காரியங்களும் பாருங்க. என்ன காரியம்? மூணாவது வசனம், விலகி ஃபர்ஸ்ட் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகிட்டான். கீழ்ப்படியில இது கூட வந்துடும். தேவ சமூகத்துக்கு உனக்கு தொடர்பே இருக்காது. வசனத்துக்கு கீழ்ப்படியில, வார்த்தைக்கு கீழ்ப்படியில, தேவ சமூகத்தை விட்டு முத நீ கட் பண்ணிடுவ. தேவத்தை சமூகத்தை விட்டு கட் பண்ணுவ. பார்க்கலாம், ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சா போலாம். தேவ சமூகத்துக்கும் உனக்கும் தொடர்பே இருக்காது. தேவ சமூகத்தை விட்டு கட் பண்ணுவ. உங்க ஃபேமிலி கட் பண்ணும். ஆமா, தேவனோடு இருக்கிற தொடர்பு ஃபர்ஸ்ட் துண்டிக்கப்படும். உட்காந்து ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ற ஆள் 10 நிமிஷத்துல படுப்போம், மறுபடியும் கவுந்தடிச்சு தேவ சமூகத்தை விட்டு விலகிட்ட. அவ்வளவுதான். நீ தேவ சமூகத்துக்கு உனக்கும் தொடர்பே இருக்காது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இருக்கீங்களான்னு கேட்டேன். கீழ்ப்படியாமை ஒன்று வந்தால் அதெல்லாம் குட்டி போடும். ஒன்று ஃபர்ஸ்ட் வர காரியம் என்னன்னு கேட்டா, தேவ சமூகத்துக்கு உனக்கு சரியான கனத்தை கொடுக்க முடியாது. வெட்டியா ஊரை சுத்துவ, வெட்டியா தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவ, வெட்டியா செல்போன்ல பேசுவ, வெட்டியா எங்கேயோ ஒரு ஊரிடத்துக்கு போவ, வெட்டியா சொந்தக்காரனை பார்க்க போவ, வெட்டியா மத்ததுக்கெல்லாம் நேரத்தை கொடுப்ப. கர்த்தர்கிட்ட உன்னால வர முடியாது, வரவே முடியாது. தேவன் இடத்துல உன்னால வர முடியாது. அவர் வந்து முழுமையா அவருடைய பிரசனத்தை உன்னால உணரவே முடியாது. ஃபர்ஸ்ட் முன்ன மாதிரி ஆவில நிரம்ப முடியல, முன்ன மாதிரி ஜெபம் பண்ண முடியல, முன்ன மாதிரி அதை கீழ்ப்படிய, வார்த்தைக்கு கீழ்ப்படிய. எங்க முன்ன மாதிரி உன ஆண் தூரம் வச்சிட்டார். ஆள் தான் நீ தூரமா உனக்கும் ஆண்டவரை பார்த்து கையசிட்டா கூட தெரியாது உனக்கு. இருக்கீங்களா? நம்பர் 2, ரெண்டாவது காரியம் என்னன்னு கேட்டா 9வது வசனம். 9வது வசனம் முன்னாடி வாசித்தோமே 9. பொய். தேவ பக்தி உள்ள ஆளா இவன்? தேவ பக்தி உள்ள ஆளா? பேசணும் பாருங்க. எடுத்து கர்த்தரிடத்துல தேவ பக்தி உள்ளவன் நான். கர்த்தரிடத்துல பயபக்தி, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை படுத்த ஆண்டவரிடத்துல பயபக்தி உள்ளவன். பொய். நீ பயபக்தி உள்ளனா வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவர் போன சொல்லுக்கு போயிருப்ப, போக சொன்ன இடத்துக்கு போயிருப்பேன். வாழ்க்கையில பொய் வந்துடும். உச்சம் தலைந்து உள்ள கால் வரைக்கும் பொய்யா பேசுவேன். சின்னதுக்கு எடுத்ததுக்கெல்லாம் வாயில பொய் வரும். நீ புரிந்து கொள்ள வேண்டும், தேவ சமூகத்தை விட்டு நான் விலகி விட்டேன். காரணம், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. நீ புரிந்து கொள்ளணும். என்றைக்கு ஆமா தேவையில்லாததுக்கெல்லாம் வாயிலிருந்து ஒரு பொய் பேசுகிறோமோ, கர்த்தர் நம்மளை விட்டு விலகிட்டாருன்னு சொல்லி அர்த்தம். ஏன்னு கேட்டா, ஆமா கர்த்தர் என் முன்னாடி இருந்தா நம்மளால பேச முடியாது, அபத்திரமாய் பேச முடியாது. கர்த்தர் முன்னாடி இருக்கும்போது பேச முடியுமா? அது சொல்ல மாட்டாரு, முறைக்க மாட்டாரு, திரும்பி ஒரு பார்வை பார்க்க மாட்டாரு. எடுத்ததுக்கெல்லாம் பேசினா கர்த்தர் உன்னோடு கூட இல்ல. தேவ பயம் இல்ல. தேவ பயம் இருந்தா அந்த மாதிரி பேச மாட்டோம். நம்ம போய் நாங்க கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லுவோம். எடுத்ததுக்கெல்லாம் அந்த வார்த்தையை பேச மாட்டோம். உன் வீட்டுல தேவன் உள்ளாகணும் என்று சொல்லி நினைச்சா இன்றைக்கு கட் பண்ண எல்லாத்தையும். 3வது காரியங்களை பாருங்க. 9வது வசனம். அதே 9வது வசனம். சாரி, 4வது அதிகாரம் 9வது வசனம். 4:9. 4வது அதிகாரம் 9வது வசனம்.
ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது சாகுற வரைக்கும் எரிச்சலாவே இருக்கிறேன் போங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, என்னடா இன்னும் எரிச்சலா இருக்கிற? சாகுற வரைக்கும் இருக்கிற போங்க, நீங்க முதல் இடத்த காலி பண்ணுங்க. யார்கிட்ட பேசலாம்? ஆண்டவர் கிட்ட. எரிச்சல் கீழ்படியாத ஒன்று நிமித்தமா இதெல்லாம் குட்டி போடும். எரிச்சல் கண்டதுக்கெல்லாம் எரிச்சல். முக நாடி வேறுபடும். உடைய முக நாடி வேறுபடும். கண்ட காரியத்துக்கெல்லாம் முக நாடி வேறுபட்டுரும். இருக்கா எரிச்சல்? எத்தனை நாளைக்கு எரிச்சல்? அம்மா மேல எரிச்சல், அப்பா மேல எரிச்சல். எரிச்சல் வருதா பாருங்க, எங்கேயாவது எரிச்சல் வருதா பாருங்க. எரிஞ்சு 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 எதையாவது கேட்டா எரிஞ்சு எழுந்திக்கல விடுவோம். சாந்தமாவே இருக்காது. இயேசு அந்த முகத்துல அசைவாடவே மாட்டாரு. எதுக்கு கோவப்படணும் அதுக்கு கோவப்படலாம், நியாயமா, தப்பு இல்ல. எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமா கோவப்படுறது, எல்லாத்துக்குமா எரிச்சல். 4 4 4 4. அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். நல்லதா நீ எரிச்சலா இருக்கிறது? யார் மேல கோபம்? கடவுள் மேலையா? ஆண்டவர் கிட்ட பதில் அழகா சொன்னான் பாரு. சாகு வரைக்கும் அப்படியே இருக்கிற போங்க ஆண்டவரே, தயவுசெய்து விட்டுருங்க ஆண்டவரே. ஏமா எரிச்சலா இருக்கிற, ஏடா யோனா எரிச்சலா இருக்கிற, நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதா? சாகு வரைக்கும் அப்படியே இருந்துங்க, போயிடுங்க, தயவுசெய்து போங்க, இங்கிருந்து போங்க. போத இருக்கீங்களா? பைபிள் படிக்கிறதுல எரிச்சல், அட அப்படியே மூடி வச்சிருவோம். வசனம் கேட்கறதுல எரிச்சல், வெளியே போயிடுவோம். வந்து அப்படி எட்டி பார்த்துட்டு, எப்பா இவரு நான் யோனா பத்தி எடுக்கிறாரு, யோனா பத்தி எடுத்தா நம்ம மாட்டிக்கொண்டு வெளியே போயிடுவோம். எரிச்சல், சாப்பாட்டை பார்த்து எரிச்சல், வாழ்க்கையை பார்த்து எரிச்சல், எரிச்சல் எரிச்சல் எரிச்சல். அடுத்த குட்டி போடுது 6வது வசனம் 4:6. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். எது மேல சந்தோஷம் பாருங்களேன், எது மேல சந்தோஷம்? ஆமனுக்கு செடி மேல சந்தோஷம் இல்லாத ஒண்ணு மேல சந்தோஷம். அழிஞ்சு போகிற காரியத்தை குறித்து ஒரு சந்தோஷம். ஒரு செல்லு உயிர், செல்லுனது எனக்கு உயிர், இது ஒண்ணு இருந்தா நான் உயிரோட வாழ்ந்துருவேன். அழிஞ்சு போகிற பொருள், அதுக்குதான் இன்னைக்கு ஓடுறான். காலையில இருந்து 30 நாளும், காலையில இருந்து இரவு வரைக்கும் ஓடுறான். 30 நாளும் ஓடுறான். 10 பைசா கூட அவனை இந்துவா இருந்தாலும் 10 பைசா கண்ணுல வைப்பான். 10 பைசா கூட உன் கண்ணுல வைக்க மாட்டான். வச்சானா தூக்கி எறிஞ்சிடுவேன் நானு, வச்சானா தூக்கி எறிஞ்சிடுவேன். நெத்தில 10 பைசா வைக்க மாட்டான். ஒரு பாகம் காயின்ஸ் வச்சா கூட எடுத்து கீழே போட்டுருவேன். போட்டுட்டு சும்மாதான் பொட்டியில வைப்பேன். 10 ரூபாய் கூட போவே போகாது பரலோகத்துக்கு, கூட வரவே வராது. அவனா வச்சா கூட எடுத்து கீழே போட்டுருவேன் நானு. அழிஞ்சு போகிற பொருளுக்கு 30 நாளும் காலையில இரவு வரைக்கும் நாயா கஷ்டப்படுறான். எது மேல ஆசைன்னு தெரியல, அது நிமித்தமாய் ஒரு சந்தோஷம். பணத்தை பார்த்துட்டா ஒரு சந்தோஷம், நகையை பார்த்துட்டா ஒரு சந்தோஷம், ட்ரெஸ்ஸை பார்த்துட்டா ஒரு சந்தோஷம். ஆமா, புதுசா ஒரு காரியத்தை பார்த்தா சந்தோஷம். எங்கேயோ ஊர் சுத்த போனா சந்தோஷம். ஆடு மாடு குதிரை பன்னி மாதிரி போய் மேயும். தெய்வ பயமே இருக்காது அந்த இடத்துல. பன்னி மாதிரி போய் பெறல வேண்டியதுதான். புதுசா ஒண்ணு பார்த்துட்டா கைட்டு விட்டா போதும். உலகத்தின் மேல ஒரு சந்தோஷம், கீழ்படியாமை என்கிற ஒரே ஒரு காரணத்துல இதெல்லாம் குட்டி போடுது, இதெல்லாம் குட்டி போடுது. அடுத்து இந்த 8வது வசனம் வாசிங்க. 4:8. சூரியன் உதித்தபோது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறேன், சாகிறதே நலமாய் இருக்கும் என்றான். பாருங்க, இங்க பாருங்க, வந்துருச்சு பாருங்க, அவனுக்கு புத்தி வந்துருச்சு பாருங்க. பிசாசு புடிச்சா வச்சுக்க. கடைசியா என்ன தெரியுமா? கடைசியா எல்லாத்தையும் வெறுத்துட்டு சின்ன ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா செத்துடலாம். சின்ன ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, ஆமா ஐயோப்பா வாழ்றதே போதும்ப்பா சாமி, இது வரைக்கும் வாழ்றதெல்லாம் போதும், இது வரைக்கும் வாழ்ந்ததெல்லாம் போதும், மரணம் வந்தா நல்லா இருக்கும், போனா நல்லா இருக்கும்,
எல்லாத்தையும் குறித்தும் ஒரு பயம் வந்துடும். எல்லா காரியத்தை குறிச்சும் ஒரு பயம் வந்துடும். அவ்வளவுதான். பயத்தோடு இவன் வாழ்வான். பயத்தோடு இவன் கடைசி வரைக்கும் பயத்தோடு இருப்பான். செத்தா நல்லா இருக்கும், செத்து போனா நல்லா இருக்கும். யார் கொடுத்த உயிரை யார் எடுக்கிறது? இயேசு கொடுத்தாரு, இயேசுதான் எடுக்கணும். அது வரைக்கும் நான் சொல்றேன், சாவு என்பது ரெண்டு விதத்துல. ஒண்ணு ஆமா ஆவிக்குரிய சாவு, ரெண்டாவது ஆமா மாம்சத்துக்குரிய சாவு. மாம்சத்துக்குரிய சாவு எல்லாம் சாவலாம். ஆவிக்குரிய சாவு நாம சாவக்கூடாது. அது எப்போ எவன் சாவான்னு கேட்டீங்கன்னா, பாடு அனுபவிக்க இவனுக்கு திராணி இல்லாத போதுதான் அந்த மரணம் வரும். யோபு சொல்லும் போது, தேவனத்துல நன்மையை பெற்ற நான் தீமையை பெறாத இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. தீமையை அனுபவிச்சே ஆவணும். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில தீமை இருக்கணும், உனக்கு எதிர்ப்பாய் ஆள் இருக்கணும், உனக்கு ஆமா சுமை இருக்கணும், குடும்ப சுமை இருக்கணும், உனக்கு ஊழிய சுமை இருக்கணும், உன் மனசுல தேவனுடைய ஆலயத்தை குறித்து ஒரு சுமை இருக்கணும். இந்த பாதை பயங்கரமான உபத்திரவமான ஒரு பாதையா இருக்கணும். அந்த பாதை வழியில தான் போகணும். சரி, வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், காலையில நல்லா சாப்பிட்டு டிஃபன் கழிச்சு, மதியம் நல்லா சாப்பாடு கழிச்சுன்னு, நடுவில் ஒரு டீ கழிச்சுது, சாயங்காலத்துல ஒரு டீ கழிச்சுட்டு, நைட்ல ஒரு சாப்பாடு கழிச்சு சாப்பிட்டோம், தூங்கணும். இது வாழ்க்கையே இல்லை. இடப்பட்ட நேரத்துல வேலைக்கு போனோம், இடப்பட்ட நேரத்துல 10 ரூபாய் சம்பாதிச்சோம், அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நான் வேற பேர் வைப்பேன். வேற பேர் வைக்க முடியும் என்னால. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சாவு பாடுபடுகிற சுபாவம். ஒரு 4 பேர் கேவலமா பேசத்தான் செய்வான். கிறிஸ்துவ இயேசுவை பார்த்து நேற்று தினத்திலேயே போன வாரத்திலேயே சொன்னேன், இயேசுவை பார்த்து இயேசுக்கு வராத பேரே இல்லை, பிசாசு பிடிச்சவன்னு சொன்னான். ஒன்னு சொன்னா எவனா? பிசாசு பிடிச்சவன்னு சொன்னான். நீ கொஞ்சம் பிரச்சனைக்கே சபையை விட்டுட்டு, ஊழியத்தை விட்டுட்டு, அதை விட்டுட்டு, இதை விட்டுட்டு, ஜெபம் பண்றதை விட்டுட்டு, ஆராதனை விட்டுட்டு நீ பாட்டுக்கு ஓரமா போன, உன் பேர் என்னது? நன்மை அனுபவிக்கிற வரைக்கும் இருந்தியா? நன்மையை கிடைக்கிற வரைக்கும் இருந்தியா? அதுக்கப்புறம் நன்மை அனுபவிச்சுட்டு இயேசுவை ஏமாத்திட்டு போவியா? இயேசு உன்னை ஏமாத்தன்னு நினைச்சாலும் அவ்வளவுதான், பிச்சைக்காரன் தான் நீ. அடுத்தது இயேசுவை ஏமாத்தணும்னு சொல்லி நினைக்காத. இயேசு உன்னை ஏமாத்தணும்னு சொல்லி நினைச்சாரு, லைஃப் லாங் நமக்கு ஏமாற்றுதல் தான். ஒண்ணு கூட வெற்றியா இருக்காது. கடைசி வரைக்கும் ஏமாத்தினே இருக்கணும். ஒழுங்கா கொடுத்த வாக்கு தத்தத்தை, ஒழுங்கா கொடுத்த பொருத்தனைய, ஒழுங்கா கொடுத்ததான ஆண்டவர் கிட்ட சொன்ன இருப்பாரு, அதெல்லாம் ஒழுங்கா செஞ்சு முடிச்சிடு. பிழைப்பாய் பாடு அனுபவிக்கிறதெல்லாம் இந்த இதுல பாடு அனுபவிக்கிறதெல்லாம் இருக்கதான் செய்யும். அடுத்த மெசேஜ் வேற, ஒருவேளை அடுத்த வாரம் பேசணும் பொழுது, கீழ்ப்படியாமை என்ற மெசேஜ் எடுத்து வந்தேன். அதெல்லாம் அடுத்தது தான் பேசணும் பொழுது, சும்மா முன்னுரை பேசி கொண்டு இருக்கிறேன். அடுத்தது 1:5 இதெல்லாம் கூட வருது. 1 தேவ சமூகத்தை விட்டு அவன் கீழ்ப்படியாமல் அந்த ஆவி அவன் கூட வந்துடுச்சுன்னா தேவ சமூகத்தை விட்டு விலகுவான். கர்த்தருடைய பயம் இருக்காது, எல்லாருமே எரிச்சலா இருப்பான். எரிச்சலே அவனுடைய வாழ்க்கையா இருக்கும். அது மாத்திரம் இல்ல, அது அழிஞ்சு போகிறதான உலக பொருட்கள் மேல சந்தோஷப்படுவான். அவன் பாடுபடுகிறதான ஜீவியம் அனுபவம் அவனுக்குள்ள வராது. அடுத்தது அதுக்கு கடைசியா ஒரு 5வது வசனம் 1:5 1வது அதிகாரம் 5வது வசனம். கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் இழுத்து விட்டார்கள். யோனா என்ன பண்ணா? கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக் கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். இது ஒரு கிறிஸ்துவனுக்கு அடையாளமா? ஒருத்தன் பார்த்து கேட்கிறான், அவன் தெய்வத்தை கும்பிட ஆரம்பிச்சிட்டானா. சாயங்காலம் வரும், நாங்க வீட்டு வழியா வரும்போது எங்க வீட்டு வழியா வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு பீனாவை நாங்க பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பீனாவை பார்த்துட்டு தான் இயேசுநாவை பார்க்கணும். இயேசுநாதரை பார்க்கறதுக்கு நாங்க 2 பீனாவை அட்டென்ட் பண்ணிட்டு தான் வரணும். கூட்டம் எப்படி இருக்கு? சனிக்கிழமை இன்னைக்கு. இந்த சனிக்கிழமையில அந்த கோயில்ல இருக்கிற கூட்டம் எல்லாம் மோதுது. நம்பால் என்ன பண்றான் தெரியுங்களா? 8 மணி வரைக்கும் தூங்குவான். 8 மணி வரைக்கும் தூங்குவான். லாக்டவுன்னா இவனுக்கு அப்படியே கொண்டாட்டம் தான், திருவிழா தான். அயர்ந்து நித்திர
நீ ஊழியக்காரன், தேவனுடைய மனுஷன், தீர்க்கதரிசி, ஆண்டவன் வாயில வார்த்தையை போட்டுருக்க, தேவனத்துல பயபக்தி உள்ளவன், தேவனுடைய பிள்ளை என்கிற பேரை மாத்திக்கின, ஊரை மாத்திக்கின, எல்லாத்தையும் மாத்திக்கின, ஆனா தூங்குறிய. உனக்கு வெக்கமா இல்ல? 7 மணி வரைக்கும் ஒரு பொம்பளை வீட்டுல தூங்குறா. மூதேவி தான் வீட்டுல வரும். ஒரு பொம்பளை வீட்டுல 7 மணி வரைக்கும் தூங்குறா. வீட்டுல நான் வந்தா கொட்டும், மாமல பேன் உடச்சிடும், தலைமையில வந்து பொட்டி தான் போகும், பொட்டி தான் வரும். உனக்கு வெக்கமா இல்ல? இத்தனை வசனம் கேட்கிற, இத்தனை வார்த்தையை கேட்கிற, 7 மணி வரைக்கும் படுத்து தூங்குறீங்க. உனக்கு நீ எல்லாம் மனுஷியா? நீ எல்லாம் கேட்ட வேலை இல்ல. வேலை இல்லைன்னா ஜபம் கூடவா? ஏசுநாத கூடவா? இல்லையா? 10 ரூபாய் சம்பாதித்துக்கு ஜபம் பண்ண வேண்டியது தானே? எருமைன்ட்டு ஆண்டவர் கேட்டார், என்ன பண்ணுவீங்க? நான் தான் கேட்க மாட்டேன், அவர் விட்டுருவாரா? எருமன்ட்ட கேட்பாரு, வேற எதாவது கேட்பாரு, வேற எல்லாம் கேட்பாரு. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கையை முடக்கி கொண்டு உள்ள கையை விட்டு கொண்டு தூங்கட்டும், இன்னும் போது இழுத்து போட்டு தூங்கட்டும். பிச்சை கேட்டா கூட கிடைக்காது. ஒரு நாள் எல்லாத்தையும் தூக்கி போயிடுவான், எல்லாத்தையும் தூக்குவான். ஒரு அளவே இல்லை. செபிக்கு ஆண்டவர் பொறுத்து 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 ஆண்டவர் 3வது வாரத்துக்கு போயிடுவாரு. அதுக்கப்புறம் இயேசுவே அப்படின்னா பிசாசு தான் பக்கத்துல ஈங்குவான் பல்ல. இயேசு போயிடுவாரு. பொறுத்து இப்ப எழுந்துக்குவா, இன்னும் 10 நிமிஷத்துல எழுந்துக்குவா. காலையில 4 மணி நேரம் உட்கார்ந்து வீட்டு வாசல்ல, 4 மணி நேரம் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்காரு. இயேசு போயிடாரு, 6:30 மணிக்கு போயிட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, போயிட்டாரு. இயேசுவே, என்ன இயேசுவே? அநேக கிறிஸ்தவ குடும்பம் இது, அநேக குடும்பம் எல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் மாறிச்சு. 7 மணிக்கு வந்து போய் ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வா, விஷத்தை வாங்கி ஊத்து, அவளுக்கு சாப்பிட்டோம். பாலை ஊத்திடலாம் நாளைக்கு, அதே பாலை நாளைக்கு ஊத்திடலாம். 7 மணிக்கு பொம்பளையா நீ? 31வது அதிகாரத்தை எடுத்துப்பா, நீதிமொழிகள். ஒரு புத்தி உள்ள ஸ்ரீ எப்படி இருப்பான்னு பாரு, ஒரு குணசாலியான ஸ்ரீ எப்படி இருப்பா பாரு. ஆமா, பொழுது முடிஞ்சிட்ட பிறகு தூங்குவா, முடியறதுக்கு முன்னாடி எழுந்துருவா, பின் தூங்கி முன் எழுந்திருப்பா. பத்தினி அப்படின்னு சொல்லி அவன் பாடினா ஒரு பாட்டை, நான் பாடல, நமக்கு தெரியாது அதெல்லாம், பாடினவனை போய் கேளுங்க. பின் தூங்கி முன் எழுந்திருப்பாளாம். யாத்தாலாம் அப்படிதான் பண்ணலாம். எங்க வீட்லயும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஒண்ணு இல்லை, நாங்க 12 மணி ஆகுது தூங்குறதுக்கு. காலையில 7 மணிக்கெல்லாம் டீ வரும். அப்ப எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாங்க, எத்தனை மணிக்கு ஜோம் பண்ணுவாங்க, எத்தனை மணிக்கு எழுந்து வருவாங்க பாருங்க. அதனால நாங்க அப்படிதான் வச்சிருக்கோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. 7 மணிக்கு ஒரு டீ வந்துடும் எனக்கு மேல. இருக்கீங்களான்னு கேட்டேன். புற ஜாதி பார்த்து கேட்கிறான், இன்னும் ஒரு சோத்திர சத்தமே கேட்கலையே, ஒரு சோத்திர சத்தம். கிறிஸ்துவன்றீங்க நீங்க, கிறிஸ்துவ. அப்பதான் புதுசா எவனா வந்து நான் ஒரு பாமியில வந்து மான மரியாதை கப்பல்ல ஏறும். மான பக்கத்துல எவனா இந்து எவனா இருந்தான்னா மான மரியாதை கப்பல்ல ஏறும். இந்துன்றீங்க, கிறிஸ்டின்ன்றீங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறீங்க, ஆனா மது நடுவுல மட்டும் பப்பன்னு ஒண்ணு கேக்குது. என்னவோ சோறு பொங்குற மாதிரி ஒரு சத்தம், காப்பி கொதிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. நாடகம், வேஷம். புற ஜாதி பார்த்து கேட்கிறான். தொடர்ந்து வசனம் வாசி. அப்பொழுது மாணவி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். பக்கத்து வீட்டுக்காரன் அவன் பார்த்து சொல்றான், ஏம்பா எழுந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கப்பா. குரான் ஊரெல்லாம் போட்டாயா, ஊரெல்லாம் அழுது ஏசுநாதருக்கு வல்லமை ஒண்ணுன்னு சொன்னாங்களே, கேள்விப்பட்டிருக்கிறோம், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கய்யா பிளீஸ். புற சாதி உன்னை வந்து சாணி எடுத்து மூஞ்சி மேல அடிக்கிற வரைக்கும் நீ திருந்த மாட்டேன். நீங்க ஏந்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் சர்ச்சி. அதுக்கே பதன்னு அப்படியே காலில் சுடுதண்ணி ஊத்தின்னு ஓடியாற, அப்படி ஓடியாந்த மணி அட்டுற, அப்படி ஓடியாந்தே அட்டுற. நான் கீழ்ப்படியாமையை குறிச்சு பேசுவான்னு சொல்லி நினைச்சேன். ஆனா யோனாவுடைய முதல் இன்ட்ரோடக்ஷனே இப்படி இருக்குது, முன்னுரையே இப்படி இருக்கு. அவன் தேவனிடத்துல பயபக்தி உள்ளவன், அதே நேரத்துல ஊழியக்காரன், தேவனுடைய மனுஷன், ஆமா தீர்க்கதரிசி. ஆனால் அவன் இருந்த படகு கொந்தளித்தது. அவன் இருந்த படகு கவிழ்ந்து போகத்தக்கதாக கொந்தளிக்கிறது. உயிர் அந்த இடத்துல உயிர் போகத்தக்கதாக ஒரு பெரிய ஆபத்து.
வீட்டுல வியாதி, வீட்டுல ஏதாவது ஒரு இழப்பு வந்துனே இருக்கும், ஏதாவது ஒரு நஷ்டங்கள் வந்துனே இருக்கும், ஏதாவது ஒரு குழப்பங்கள் வந்துனே இருக்கும், எதையாவது ஒரு கடன் பிரச்சனையோ, ஒரு சாபக்கட்டோ, ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு இல்லாமை, ஏதோ ஒரு ரட்சிப்பு இல்லாத சூழ்நிலை, ஏதோ ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாத சூழ்நிலை. எல்லாம் இருக்கு, இது இல்ல, எல்லாம் இருக்கு, இது இல்ல, இது நிமித்தமா தான் நாங்க கஷ்டப்படுறோம், இது இல்லாததான் நாங்க வேதனைப்படுறோம். யார் நிமித்தம்? யார் நிமித்தம்? புருஷன் சரியிருந்தா மனைவி சரியில்லை, மனைவி புருஷன் சரியிருந்தா பிள்ளைங்க சரியில்லை, ஆமா பெற்றோர் சரியில்லை, உடன் பிறந்தவர்கள் சரியில்லை, வேலை இல்ல, காசு இல்ல, பணம் இல்ல, வசதி வாய்ப்பு இல்ல, அறிவு இல்ல, குடிக்கார பிரச்சனை, குடும்பத்துல குழப்பம் பிரச்சனை, ஆமா ஊதாரியா சுத்துறாங்க. யார் நிமித்தம்? அவன் தேவனிடத்துல பயபக்தி உள்ளவன், தேவனுடைய மனுஷன், தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய ஊழியக்காரன். இது யார் நிமித்தம் என்று சொன்னால், முதல்ல கீழ்ப்படியாமை என்கிற ஒரே ஒரு ஆவி, கீழ்ப்படியாமை என்கிற ஒரே ஒரு ஆவி உனத்துல வந்தா தேவ சமூகத்தை விட்டு விலகுவேன். கர்த்தருடைய பயம் இருக்காது, பொய்யும் புரட்டுமா இருக்கும் வீடு, ஏமாற்றுகிற தனமா எத்த தனமா இருக்கும் வீடு. அதே நேரத்துல ஆமா எரிச்சலும் கோபமும் உன்னுடைய வீட்டில தங்கி இருக்கும். அதே நேரத்துல ஆமா அழிஞ்சு போகிறதான பொருட்கள் மேல உன் வாழ்க்கையில சந்தோஷம், இயேசுநாதரை குறித்தும் தெய்வத்தை குறித்தும் நீ பெற்ற ரட்சிப்பை குறித்து அந்த சந்தோஷம் உனக்கு வராது. ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாத இரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் புலம்புகிறான். ரட்சிப்பை குறித்து ஒரு சந்தோஷம் இருக்காது, நான் தேவனுடைய பிள்ளை என்கிற சந்தோஷம் இருக்காது, தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற சந்தோஷம் இருக்காது. தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் போது ஒரு மகிழ்ச்சி இருந்ததே, அந்த மகிழ்ச்சி இருக்காது நம்முடைய வாழ்க்கையில. உலக பொருட்களுக்காக நம்ம சந்தோஷப்படுவோம், தன்னையே மாய்த்து கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலை வரும். அதே நேரத்துல ஆமா உலக கஷ்டங்களையும் உலகத்துல இருக்கிறதான அந்த தேவன் நம்ம மேல வைத்திருக்கிறதான அந்த சுமையை, அந்த பாடுகளை அனுபவிக்கிறதான அதை செய்கிற அந்த சுபாவம் இடத்துல வராது. எல்லாவற்றுக்கு மேலாக நித்திரை, எல்லாவற்றுக்கு மேலாக தேவ ஆமா பிரசன்னத்தை ஆமா ஜெபிக்கிற அந்த சுபாவம் நம்ம இடத்துல வராது. நான் அடுத்த வாரத்துல கீழ்ப்படியாமை குறித்து நான் பேசுகிறேன். அடுத்த வாரத்துல கீழ்ப்படியாம யாரெல்லாம் கீழ்ப்படியாதனால என்னெல்லாம் நஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லி அடுத்த வாரம் நான் பேசுறேன். இந்த வாரத்துல இந்த முன்னுரையோடு நான் முடிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் வார்த்தைக்கு இவனால் செவி கொடுக்க முடியவில்லை, கீழ்ப்படிய முடியவில்லை. கீழ்ப்படியாதது நிமித்தமாய் இவனுடைய வாழ்க்கையில் வந்து பாடுகளும் பிரச்சனைகளும் ஏறாலும் இப்படியாய் வந்து கடைசியாக ஆமா கடலின் ஆழத்துக்கே இவன் போகப்பட்டான், கடலின் ஆழத்துக்கே தள்ளப்பட்டான். இன்றைக்கு நாம எல்லாம் ஒப்பு கொடுக்க போறோம். கொஞ்ச நேரம் நம்மளாம் சுத்திகரிச்சுக்கலாம். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குதா பாருங்க. நான் ஊழியக்காரன், ஏதோ என்னுடைய வார்த்தையில அறிவு எனக்கு கொடுத்த அறிவின் நிமித்தமாக நான் பேசுகிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறதான என் வாயில வார்த்தைகளை போட்டது நிமித்தமாய் நான் பேசுகிறேன். நம்மிடத்துல காணப்படுகிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கல. ஆமா குடும்ப வாழ்க்கைக்கு ஒருவேளை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, அந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியிலையா? அல்லது ஊழிய பாதையில ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியிலையா? அல்லது ஆமா இன்றைக்கு சபையில சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியிலையா? ஆண்டவர் எனக்கு சம்பாத்தியத்துக்கு கொடுத்ததாக அந்த வேலை நிமித்தமாக அந்த தொழில் நிமித்தமாய் கொடுத்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியிலையா? உடன் பிறந்தவர்கள் உறவுகள் நிமித்தமாகவும், கணவன் மனைவி என்கிறதான உறவுகள் நிமித்தமாகவும், பெற்ற பிள்ளைகள் என்கிற பிள்ளைகள் நிமித்தமாகவும் கொடுத்ததான வசனத்துக்கு நான் கீழ்ப்படியவில்லையா? எந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியில? குடும்பத்துல கொடுத்த வசனமா, சபையில கொடுத்த வசனமா, வெளியில கொடுத்த வசனமா, உறவுகள் மத்தியில கொடுத்த வசனமா? எந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியவில்லை, எந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கீழ்ப்படியாமை என்கிற ஒரே ஒரு ஆவி உள்ள வந்தா தேவ சமூகத்தை விட்டு நீ விலக்கப்படுவாய். வேதம் சொல்லுகிறது, கீழ்ப்படிதலை பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் இயேசு. பிதாவுக்கு ஒப்பான ஒரு ரூபம் இருந்த போதிலும் அத கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் சிலுவையில், அதாவது மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். வசனத்துக்கு எந்த அளவுக்கு
உறவுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை வசனத்துக்கு இருக்கா? தேவ வார்த்தைக்கு இருக்கா? மத்தவங்களுக்கு பயப்படுறோம், மத்தவங்க சொல்றதுக்கு பயப்படுறோம். ஐயோ அப்பா பாத்துருவாரு, ஐயோ பாஸ்டர் பாத்துருவாரு, ஐயோ மத்தவங்க பாத்துருவாங்க, இவங்க பாத்துருவாங்க அப்படி சொல்லி நம்ம மத்தவங்களுக்கு பயப்படுறோம். உன்னை ஆளுகிற தெய்வத்துக்கு நீ பயப்படுறியா? ஆண்டவருக்கு பயப்பட முடியுதா? அவர் வார்த்தையில, அவர் கையில எழுதப்பட்ட வேத புத்தகம். உன் கணவனுக்கு இப்படிதான் இருக்கணும், உன் மனைவிக்கு நீ இப்படிதான் இருக்கணும், உன் சபைக்கு இப்படிதான் இருக்கணும், உன் போதகருக்கு இப்படிதான் இருக்கணும், உன் குடும்பத்துக்கு இப்படிதான் இருக்கணும், உன் தொழிலுக்கு இப்படிதான் இருக்கணும், உலக காரியங்களுக்கு இப்படிதான் இருக்கணும். நினைச்சு பாருங்க, யார் நிமித்தம் குடும்பத்துல பிரச்சனை, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில சரியான விருத்தி இல்ல, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில சரியான காரியல தடை தடை தடை, எல்லாத்துக்கும் தடை. யார் நிமித்தம்? கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம், யார் நிமித்தம்? மெல்ல சோத்திரம் பண்ணலாமா? அவன் சொன்னான், ஏன் நிமித்தம் தான், நான் தான், இவ்வளவு துக்கம் காரணம் நான் தான். ஒற்றுக்கொள்ளலாம். ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி, நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன். கடைசியா யார் மேலேயும் பழி போடாம அவன் தன்னை தான் ஒழுத்துக்கொண்ட, நான் தான் இவ்வளவுக்கு காரணம். இவ்வளவு கொந்தளிப்பு, எல்லாத்தையும் தூக்கி எல்லாம் கீழே போட்டுட்டாங்க. நஷ்டம், எல்லா சரக்குகள் எல்லாம் தூக்கி கீழே போட்டுட்டாங்க. நஷ்டம், பயம், வீட்டுல பயம், எப்ப என்ன நடக்கும்ன்ற பயம், கடன் கொந்தளிக்கிறது ஒரு பயம். யார் நிமித்தம்? ஒருத்தன் பார்த்து பேசிக்கிறான், ஐயோ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, என்ன ஆக போகுது தெரியலையே, பயம். யார் நிமித்தம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ சரியான எல்லாம் சரியாயிடும், நீ சரியான எல்லாம் சரியாயிடும். நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு கீழ்ப்படிக்கல, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிக்கல, உம்முடைய கர்த்தாவே சத்தியத்துக்கு கீழ்ப்படிக்கிற ஒரு நல்ல ஒரு குணத்தை எங்களுக்கு தாங்க. திருக்கரம் எங்களை நடத்தட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்ம யாராவது ஒருத்தர் நாளைய சுத்திகரிப்பு, இன்றைய சுத்திகரிப்புக்காக, நாளைய ஆராதனைக்காக யாராவது ஒருத்தர் எல்லாம் ஜெபம் பண்ணலாம். யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க, எல்லாருடைய சார்பில் ஜெபம் பண்ணலாம். ஆமென், ஆமென். எஸ், ஸ்தோத்திரம். ஆமென், ஹalleluya. ஷாபாலா கரவன. ஆமென், ஜீசஸ். ஆமென், ஹalleluya. கரலா ஷிகரரபன. ஆமென், ஆமென். ஹalleluya. ஆமென், ஜீசஸ். ஆமென், ஆமென். ஆமென், ஜீசஸ். கரலா ஷிகரரபன. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேசமே ஆமென். தேசங்கப்பா. ஆமென். ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் ஜெபித்து இந்த ஆராதனை முடிப்போம்.
நாளைக்கு ஆராதனை இருக்கிறது சரியாக 8 மணிக்கு. அதில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், கலந்து கொள்ளுங்கன்னா இங்கே வர்றதில்லை, நீங்கள் ஆன்லைன்ல பாருங்க. சீனாய்மலை தேவாலயம் அப்படின்னு சொன்னால் இப்படி போட்டால் உங்களுக்கு மெசேஜை பார்க்கலாம். தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க, லிங்க் அனுப்பி விடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீதம் இருக்கக்கூடிய காரியங்களை நான் வருகிற நாட்களில் சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபித்து இந்த ஆராதனை முடிப்போம். பரிசுத்த உள்ள நல்ல பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அருமையாய் கொடுத்திருக்கிறதான இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் யோனாவுடைய வாழ்க்கையில இந்த கீழ்ப்படியாமை ஒன்றே ஒன்று நிமித்தமாய் அவனை தொட்டு தொடர்ந்து வருகிறதான தெய்வ சமூகத்தை விட்டு விலகிற காரியங்கள், கர்த்தாவே, பயமில்லாத பொய் வார்த்தைகள், பயமில்லாத காரியங்கள், கர்த்தாவே, மற்றவங்க எரிச்சலான காரியங்கள், கர்த்தாவே, உலகத்தின் மேல அப்பா நாற்றம் வைத்து சந்தோஷப்படுகிற காரியங்கள், கர்த்தாவே அப்பா தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே பிசாசின் காரியங்கள், பாடு அனுபவிக்க முடியாத காரியங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக கன நித்திரையின் ஆவிகள், அப்பா கர்த்தாவே, மற்றவங்க புறச்சா ஜனங்கள் பார்த்து அப்பா தேவனிடத்துல வேண்டிக் கொள் என்று சொல்லி கர்த்தாவே அப்பா தகப்பனே இவனுக்கு அறிவுற்ற அந்த கர்த்தாவே அறிவில்லாத ஒரு ஊழியக்காரனா கர்த்தாவே நாங்கள் பார்த்தோம். என் தெய்வமே, உம்முடைய சமூகத்துல நாங்க கர்த்தாவே இன்றைக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த இடத்துல காணப்பட்ட ஒன்றுமே எங்களுடைய வாழ்க்கையில வராதபடிக்கு, ஒருவேளை இருந்தா இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி கழுவி இன்றைக்கு சுத்திகரித்து இன்றைக்கு புதுப்பித்து நாளைக்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ரத்தத்தினால எங்களை கழுவுங்கப்பா. நாளைக்கு ஆராதனை கர்த்தாவே எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். உலகமெங்கும் நடக்கிற எல்லா ஆராதனை நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்க கர்த்தாவே. அப்பா கர்த்தாவே, கிளை சபைங்களை, ஊழியக்காரர்களை கர்த்தாவே பொறுப்படுத்தி, விசுவாச குடும்பங்களை பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க. ஒரு உணர்வுள்ள ஆவி ஒவ்வொரு குடும்பத்தையும் பற்றி பிடிக்கட்டும் அப்பா. பிசாசின் ஆவிகள் விலகி போகட்டும். கர்த்தாவே குடும்பங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. இந்த ஊழியத்துக்காய் கொடுக்கிற, உழைக்கிற, நேசிக்கிற, ஜெபம் பண்ற எல்லா பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய ஊழியங்களை நாங்கள் செய்ய, உங்களுடைய காரியத்துல கர்த்தாவே நாங்க எங்களை இணைத்துக் கொள்ள இந்த வாங்கி கர்த்தர் உதவி செய்யும். இரவு நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். விடுகிற பொழுது எழுந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தர்க்காய் வாழுகிற ஒரு பொழுதா இருக்கட்டும். திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். உன் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை. எல்லாம் சேர்ந்து சொல்வோம், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.